இது வந்து பார்த்திங்கன்னா, கருப்பு கவுனி அரிசியில மாவு அரைச்சு வச்சுருந்தேன். மாவு நல்லாவே பொங்கி வந்திருந்தது. எப்பவும் நான் அரைக்கும்போது வெள்ளை உளுந்து போட்டு தான் ஆட்டி வைப்பேன். இந்த டைம் இல்லாததுனால கருப்பு உளுந்து போட்டு ஆட்டி வச்சுருந்தேன். தொலி எடுக்காம அப்படியே போட்டு ஆட்டிட்டேன். நம்ம ஆப்பத்துக்கெலாம் ஆட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆட்டிட்டேன். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா, நான் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து அவங்க தோட்டத்தில் போட்டு எடுத்து விற்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து எங்கள் அம்மா இப்போ வரும்போது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் எப்போவுமே இதில் ஆப்பத்துக்கு தான் போடுவேன். சரி இந்த வட்டம் அந்த ஆப்பத்துக்கு போட்ட மாவுலேயே இட்லி தோசை ஊற்றி பார்ப்போம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி பார்த்தேன். சூப்பராக வந்திருந்தது. எல்லாமே வந்திருந்தது. இட்லி, தோசை, ஆப்பம் 3மே வந்திருந்தது. ஆனால் இது பச்சரிசி இல்லை. ஆப்பத்துக்கு பச்சரிசி தான் போடுவாங்க. இது புழுங்கல் அரிசி தான். ஆனாலுமே ஆப்பம் நல்லாவே வந்திருந்தது. ஸோ ஒரே மாவில் 3 இது ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி தான் நல்லா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா பொடலங்காயில் உள்ள விதைய எடுத்து சட்னி வச்சேன்.